ராகு கேது என்னது? சாயா கிரகம் அப்படிம்பாங்க. சாயா கிரகம்னா நிழல் கிரகங்கள். நிழல் கிரகம்னு எதுக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, அந்த நாளில் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரும். சூரிய கிரகணத்தன்னைக்கு ராகுன்னு ஒரு பாம்பு வந்து சூரியனை முழுங்கிச்சு. கேதுன்ற இன்னொரு பாம்பு வந்து சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திரனை முழுங்கிருச்சு. அப்புறம் முழுங்கிட்டு துப்பிட்டு போயிருச்சு. அதுதான் கிரகணம். அதுவும் வந்து எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பேர் வந்து சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஈக்வினாக்ஸ் அப்படிம்பாங்க. ஈக்வினாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, பூமி, நிலா, சூரியன் மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும். இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காத மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது செவ்வாய் தோஷம்னா என்ன? அது என்னவோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து 2வது இடத்துல 3வது இடத்துல இருந்ததுன்னா அந்த பொண்ணோட மாமியாரை கொண்டுடுமா. என்னடா கணக்கு? நம்ம கேமராமேன் தம்பி இருந்தார்ல, அவர் இப்போ தான் வெளில போனார். அவரை கூப்பிடுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அவருக்கு நான் கைரேகை பார்த்து நான் ஜோசி சொல்கிறேன். அப்படியா? நிஜமாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வாங்கின மார்க்கை வச்சு நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கு போயிருக்க முடியும். ஆனால் வேறு சில பிரச்சனையால் அந்த கோர்ஸுக்கு போக முடியல. கரெக்டாக? ஆமாம், கரெக்ட். உங்கள் கைரேகை படி பார்த்தோம்னா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. கரெக்டாக? ஹாஸ்டல் மாதிரி இண்டிபெண்ட்டாக தங்கி படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனாலும் வீட்டில் அதெல்லாம் வேணாம், ஹாஸ்டலுக்கு போனால் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தடுத்துருப்பாங்க. சரிதானே? அது சரி, அது கரெக்டு. என்னுடைய இதில் குரு பெயர்ச்சியில் இருக்கா, சுக்கிரன் எந்த தசையில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்து சொல்ல போகிறாங்க. ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, 6 மாதத்துக்கு அப்புறமா சரியாயிடும்பா, இந்த கோயிலுக்கு போயிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை உண்டு, சூத் சேயஸ் அப்படிம்பாங்க. சூத் சேயஸ் அப்படின்னா ஆறுதல் சொல்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை மக்கள் பிடிச்சிக்கிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒன்று, இதை பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்லலைப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறேன். என்னென்னா, உன்னை பார்த்தாலே தெரியுதுப்பா, நீ அப்படியே காலேஜ் படிக்கிற பையனா இருப்ப, செகண்ட் இயரில் ஃபைனல் இயரில் படிப்பேன், இதுக்கெல்லாம் ஜோசியம் தேவையில்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ ஜோசியம் மற்றும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது முதல் டெக்னிக்கே என்னென்னா, ஆப்போனண்ட்டை ஆமாம் சொல்ல வைக்கணும். நீ ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் போட்டுகிட்டே வரோம். பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறத அந்த கமெண்ட்ஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கமெண்ட்ஸில் படிக்கும்போது தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோவில் ஜோதிடத்தை பற்றி பேசுங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால் அதையே நம்ம இன்றைக்கி பேசிடலாம்னா, இப்போ ஜோதிடம் அப்படின்னும் போதே பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்கிறாங்க. நமக்கு நடக்க போகிற பிரச்சனை, நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து எப்படி அவர் சொல்கிறாரு, அவர் எல்லாத்தையுமே அவர் கணிக்கிறாருன்னா அவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுமா? இப்போ ஜோதிடம்ன்றது ஒரு சயின்ஸுன்னு சில பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஜோதிடம்ன்றது வந்து அது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட் ஃபார்மு, அதை வந்து காலங்காலமாக இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க. ஜோதிடம்னா என்ன, அது யார் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தாங்க, எப்படி அப்படி ஒரு கான்செப்ட் வந்து தொடங்கிச்சு, ஜோதிடத்தின் மூலமாக கணிக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையை? அப்படி கணிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு வேலையே கிடையாது. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த பார்த்திபன் இயக்கத்தில் ஒரு படம், கதை திரைக்கதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது எந்த படமாக இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். இது கிளைமேக்ஸே இல்லாமல் ஒரு படம் எடுத்துருப்பாரு. படத்தோட முடிவு என்ன தெரியாது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அது படம் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரை பார்க்கலன்னா பார்க்க வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தோட லாஸ்ட்டில் ஒரு கதை வரும், ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, ஏன் கிளைமேக்ஸ் வைக்கலான்றதுக்கு சிம்பிளாக ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிருப்பார். அடுத்த சீனே தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் வாழ்க்கை போர்டா, அதுதான் அந்த பாட்டு. அடுத்த சீன் என்னன்றது தெரியவே வேணாம், தெரிஞ்சால் வாழ்க்கை போர் அடிக்கும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, டெய்லி ஆஃபீஸ் போகணும் அப்படின்றப்ப அதுவே நமக்கு போர் அடிக்குது. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்றது தெரிய வேணாம். இப்போ நான் என்கிட்ட ஏன் காசே நிற்க மாட்டேங்குது, இப்போ ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, ஏன் என்னால் வீடு கட்ட முடியல, ஏன் என் குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேங்குது, ஏன் எங்கள் குடும்பத்தில் வந்து சண்டை வருது. போனால் நவகிரகங்கள் இருக்குது, அந்த என்னுடைய இதில் குரு பெயர்ச்சியில் இருக்கா, சுக்கிரன் எந்த தசையில் இருக்கிறான் அப்படின்னு பார்த்து சொல்ல போகிறாங்க. ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, 6 மாதத்துக்கு அப்புறமா சரியாயிடும்பா, இந்த கோயிலுக்கு போயிட்டா சரியாயிடும் அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. இது வந்து ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வார்த்தை உண்டு,
சூத் சேயஸ் அப்படிம்பாங்க. SWOTH சூத் சேயஸ். சூத் சேயஸ் அப்படின்னா ஆறுதல் சொல்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்கிறவர் அப்படின்றது தான் சூத் சேயர். அது வந்தேன்னா சரி, அது என்ன வாழ்க்கைனா இப்படி தான்ப்பா இருக்கும், கவுன்சிலிங் மாதிரி அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் இந்த மேட்ரு. ஆனால் இதை மக்கள் பிடிச்சிக்கிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒன்று, இதை பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. இப்போ நீ வந்து சொல்கிற, ஆனால் ஒய்ஃபோட ஒரே சண்டையாக இருக்குது. நான் லைஃப்னா அப்படி தாண்டா இருக்கும், சண்டையெல்லாம் அப்படி தான் போகும், நாங்கள்லாம் இப்போ சண்டை போட்டுக்கலையா, நான்லாம் கல்யாணம் பண்ணி 6 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே என் ஒய்ஃப் கோச்சிட்டு 3 தடவை ஊருக்கு போயிட்டாங்க, எப்படி இதெல்லாம் பார்த்து தான்ப்பா போகணும் லைஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து சூத் சேயஸ், ஆறுதல் சொல்பவர். இதையே நான் கொஞ்சம் மாற்றி, நீ எந்த தேதியில் பிறந்த சொல்லு, நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு, அதாவது சும்மா ஆறுதல் சொல்கிற இடத்துல இருந்து அதுலேயே நான் எக்ஸ்பர்ட்டுன்னு மாறிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு அது இந்த மாதிரி ஜோசியம் அந்த மாதிரி ஜோசியம்னு போய்கிட்டு என்ன பண்ண வேண்டியது. பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஜோசியம் வந்து இதுதான், என்னென்னா எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட டைரியெலாம் நான் எடுத்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன். ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்து நான் காமிக்கிறேன். அவர் ஜோசியம் படித்தார், அவர் பெரியாரிஸ்ட்டு. அப்படி என்ன தான் ஜோசியம்னு சொல்கிறாங்க, படிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் போய் கோர்ஸே ஜாயின் பண்ணார். அவர் வந்து ஆக்சுவலாக +2, அந்த காலத்து +2க்கு ஈக்குவலண்ட் வந்து இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா படித்த காலத்தில் இன்டர்மீடியேட்டு, அதுக்கு பிறகு அது பியூசியாக மாறுது. அப்புறம் பியூசியிலேருந்து மாறினது தான் இப்போ 10+2+ டிகிரின்னு. ஸோ அவர் டிகிரி போக முடியாதுன்றதுனால டிப்ளமோ ஜாயின் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி படிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி அஸ்ட்ராலஜின்னு ஒரு கோர்ஸ் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் அதுலேயும் சேர்ந்து அதுவும் படித்தார். இவர் டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்துட்டு அவரோட ஜூனியர் கலீகு ஆனால் அவரோட எங்கள் அப்பாவுக்கு ஜூனியர், அவர் என்ன பண்ணிட்டார், அவரும் போய் டிப்ளமா சேர்ந்துட்டார். எங்கள் அப்பா டிகிரியும் முடிச்சுட்டு பிஜியும் பண்ணார். அதுலேயே ஜோசியத்துலேயே எம்ஏ டிகிரி பண்ணார். அவர் கடைசி வேறு ஜோசியம் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கலப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா, அவங்க சொன்ன ஃபார்முலா படி அவங்க ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த கட்டத்தில் இது இருந்தால் இந்த பாசிபிலிட்டி இந்த பாசிபிலிட்டின்னு. இதை பூரா ஏன் டேட் ஆஃப் பர்த் வச்சு போட்டு பார்த்துட்டேன், எல்லாமே தப்பாக தான் இருக்குது. உங்கள் அம்மா இதை போட்டு பார்த்தேன், எல்லாம் தப்பாக தான் இருக்குது. உன்னுதை போட்டு பார்த்தேன், உன் தங்கச்சிதை போட்டு பார்த்தேன், உன் தம்பிதை போட்டு பார்த்தேன். அப்புறம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் என் பையனுக்கும் போட்டு பார்த்தார். என் பையனுக்கு அட்வான்ஸாக போட்டார். இவங்கெல்லாம் வந்து எதை வச்சுருக்காங்க, சூரியன் சந்திரன் இது அந்த ஒரு 5 கிரகம் ப்ளஸ் வந்து ராகு கேது இப்படி எல்லாம் வச்சுருக்காங்கல்ல. இவர் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் போட்டார். போட்டு எதுவுமே எல்லாம் போயிடா, எல்லாம் தப்பாக தான் இருக்குது. என்ன ஃபார்முலா, என்ன கணக்கு அது அப்படின்னு ஒன்று அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு நான் போய் படிக்கலையே, அவர் தானே படித்தார். படிச்சுட்டு அவர் போட்டு பார்த்துட்டு அந்த ஃபார்முலா அப்படி போட்டால் A+B² போட்டு A² + B² + 2AB ஃபார்முலா, இதுக்கு 4 இதுக்கு 5 போட்டோம்னா இந்த பக்கமும் கூட்டி பார்த்தா 9² 81 வருது, இந்த பக்கமும் போட்டோம்னா 81 வருதுன்னா தான் அது ஆன்சர் கரெக்டு. அதுபடி வரல ஆன்சர். அதுக்கு அவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷன் படி எதுவுமே வரல. அப்போ அப்படி வரலன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும், அதனால் நான் யாருக்கும் பார்க்கறது இல்லை அப்படின்னாரு. அதே எங்கள் அப்பாவோட கலிக்கு ஒரு ஜூனியர் இருந்தார்ல, அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு வேலை பண்ணார். ஒரு போர்டு செஞ்சார். ரிட்டையர் ஆனவுடனே எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனவுடனே படித்தார். அவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனவுடனே அவரும் போய் டிப்ளமோ படித்தார். டிப்ளமோ முடித்தோடனே அவர் எங்கள் அப்பா என்ன பண்ணார், கண்டினியூஸாக படித்து வீட்டிலே எழுதிட்டு அதை தூக்கி போட்டார். அவர் என்ன பண்ணார், ஒரு போர்டு செஞ்சார். அது பேர் வேண்டாம், டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் அப்படின்னு போட்டு போர்டை போட்டு, அது வேற லுங்கி கட்டிகிட்டு இருந்தவர் காவி வேட்டி கட்ட ஆரம்பிச்சார். சரியா, பக்கத்துலேயே 2 வீடு வாங்கிட்டார். அவ்வளோதான் அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம். எங்கள் அப்பா எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு அதை யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், அது வந்து தப்பாக இருக்குது அப்படின்ட்டார். அதே தப்பாக இருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் 2 வீடு வாங்கிட்டார். சாமி ஆகிட்டார் அவர். எல்லோரும் அவர் சாமி சாமி அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஆகிட்டார்.
இது வந்து என்னென்னா இந்த சூத்சேயர்ஸ்லேருந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நான் கூட தான் ஜோசியம் சொல்லலாம், இந்த வருஷம் கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக தாங்க பெய்யும், இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் அடிக்கும். இது தமிழ்நாட்டுக்கான ஜாதக கட்டத்தை வச்சு நான் கணிச்சது. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்ற பேரோட 1967 தான் பிறந்தது. அண்ணா சட்டம் இயற்றிய அந்த தேதி தான் தமிழ்நாடு பிறந்த நேரம். அந்த நேரத்தை வச்சு நான் ஒரு கட்டம் வரைஞ்சிருக்கேன். அதை வச்சு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பலன் சொல்லி ஏமாற்றலாம். இல்லை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை சொல்லி ஏமாற்றலான்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன். மொத்தத்தில் என்னென்னா நமக்கு வந்து 2 விஷயம் பயம். ஒன்று வந்து நாம் என்னெல்லாமோ தப்பு பண்ணியிருக்கோம். எல்லாருமே லைஃப்பில் நிறைய தவறுகளை பண்ணிட்டு தான் வந்திருப்போம். சரியா? அந்த தவறுகள் வந்து நமக்கு திருப்பி வந்து நம்ம ஏதாவது தாக்குமோ, இடைஞ்சல் பண்ணுமோ, நம்ம கேரியரை பாதிக்குமோ, நம்மளோட பணம் விஷயத்தை பாதிக்குமோ, நம்ம பிள்ளைங்களை பாதிக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்பவுமே அதான் சொல்லுவோம், பக்திக்குள்ளே போனீங்கனாலே முதல் வேலையை என்ன செய்கிறீங்க, பொறுப்புகளை தட்டி கழிக்கிறீர்கள். இல்லை சார், அது நான் பின்னாடி கூட நம்ம கேட்போம். இப்போது நான் வந்து இப்போது ஒரு வீடு கட்ட போகிறேன். இந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறேன் ஒருத்தர்கிட்ட. இப்போ 4 பேர் ஜாதகம் இருக்குது, அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஜாதகத்தை எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். உனக்கு வேலையில் பிரச்சனையாப்பா? ஆமாம் ஐயா. வந்து ஏற்கனவே நீ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்ப, பாதியிலே நிறுத்திட்டுருப்ப. ஆமாம். நீ வந்து அந்த அம்மா வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்களா? ஆமாம். இப்போ எக்ஸாம் எழுதியிருப்பாங்களே? ஆமாம். உன் பையன் வந்து அடங்க மாட்டான், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான். ஆமாம் ஐயா. உன் பொண்ணு வந்து நல்லா படிக்கும், வந்து நல்லா தெளிவாக பேசும். ஆமாம். இப்போ இதெல்லாம் எப்படி அவரால் சொல்ல முடியுது? சரி, ஒன்று பண்ணுவோமா? இப்போ கேமரா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கட்லாம் பண்ணாதீங்க, எடிட் பண்ணாதீங்க. நம்ம கேமராமேன் தம்பி இருந்தார்ல, அவர் இப்போ தான் வெளில போனார். அவரை கூப்பிடுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அவருக்கு நான் கைரேகை பார்த்து நான் ஜோசியம் சொல்கிறேன். அப்படியா? நிஜமாக சொல்கிறேன். கூப்பிட்டு வரேன். இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. உட்காரியா? உங்களுக்கு ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை உண்டா? நான் உங்கள் கைரேகையை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொன்னால் ஒத்துப்பீங்களா? வாய்ப்பே கிடையாது. வாங்க, உங்கள் கையை காட்டுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, கையை காட்டுங்க. உங்களை பற்றி எனக்கு முன்ன பின்ன ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதுல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்துட்டு உனக்கு அந்த சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. அந்த கை காட்டுங்க. சரி, இப்படி உட்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் நீங்கள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு. சரியா? மேபி காலேஜு செகண்ட் இயர் அந்த மாதிரி இல்லை ஃபைனல் இயர் அந்த மாதிரி படிக்கலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு கைரேகை எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரியா? ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு நினச்ச கோர்ஸ் கிடைக்காம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இப்போ படிக்கிற கோர்ஸ் படிக்கிறீங்க. கரெக்டா? கரெக்டு. நீங்கள் படிக்கணும்னு ஒரு கோர்ஸ் நினச்சிருந்துருப்பீங்க. அந்த கோர்ஸுக்கு உங்களால் போக முடியாமல் வேறு சில காரணங்களால் இப்போ படிக்கிற கோர்ஸ் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. உண்மையா? அதுக்கு காரணம் வந்து நீங்கள் வாங்கின மார்க்கு மட்டுமே காரணம் கிடையாது. வேறு சில பிரச்சனைகளால் தான் நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கு போக முடியல. நீங்கள் ஆக்சுவலாக வாங்கின மார்க்கை வச்சு நீங்கள் நினச்ச கோர்ஸுக்கு போயிருக்க முடியும். ஆனால் வேறு சில பிரச்சனையால் அந்த கோர்ஸுக்கு போக முடியல. கரெக்டா? ஆமாம். கரெக்டு. உங்கள் கைரேகைப்படி பார்த்தோம்னா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. கரெக்டா? கரெக்டு. கரெக்டு. உங்கள் அம்மா வந்து நீங்கள் விரும்பின கோர்ஸில் தான் சேர்க்கணும்னு உங்கள் அப்பாவை ரொம்ப கூட ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால உங்கள் அப்பா அது வேணான்னு சொல்லிட்டாங்க. சரிதானா? கரெக்டு. நீங்கள் வீட்டுக்கு முத பையனா? ஆமாம். அதுதான் உங்கள் கைரேகை சொல்லுது. கரெக்டா? கரெக்டு. உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் மாதிரி இண்டிபெண்ட்டாக தங்கி படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனாலும் வீட்டில் அதெல்லாம் வேணாம், ஹாஸ்டலுக்கு போனால் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தடுத்துருப்பாங்க. சரிதானா? அது சரி, அது கரெக்டு. 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 கரெக்டா? கரெக்டு. கல்லூரியில் உங்களுக்கு பல திறமைகள் இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல மறுக்கப்பட்டிருக்கும். சரிதானா? நீங்கள் வந்து ஒரு மேலே ஒரு கட்டுரை போட்டியோ கவிதை போட்டியோ அந்த மாதிரிலாம் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கலாம்.
வேறு சில சூழல்கள் காரணமாக உங்களை அதில் பங்கேற்க விடாமல் தடுப்பதற்கான வேலைகள், சில வேலைகள் யாராவது செஞ்சுருப்பாங்க. கரெக்டா? இப்படி ஒன்றும் அப்படி உங்களுக்கு தெரியல அந்த மாதிரி. அந்த மாதிரி. சரி, உங்களுக்கு எழுதுவதில் மொழி நடை அப்படின்ற விஷயத்தில் ஒரு ஆர்வம் இருக்கா? ஆமாம், அது இருக்குல்ல. அப்போ அதை வந்து திறமையாக வெளியே காட்ட விடாமல் எது தடுக்குது? உங்கள் கையில் இருக்க அந்த ரேகை தான் அதோட விஷயத்த சொல்லுது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி மற்றவங்களுக்கு 3 தடவை ட்ரை பண்ண உடனே நடக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு ஒரு 10 தடவை ட்ரை பண்ணால் தான் அந்த வேலையே நடக்கும். ஆமாம், கரெக்டா? அது கரெக்டு. அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த காசுக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். மிச்சத்தெல்லாம் வந்து இன்னொரு நாள் விரிவாக விளக்கமாக சொல்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கா? அதில் வந்து நீங்கள் சொன்ன அந்த அப்பா அம்மா வந்து அப்பாட்ட அது மட்டும் இல்லை, அது இல்லை. ஆனால் சொன்னாங்க அம்மா, ஆனால் அது மட்டும் அப்படி சொல்லலை, வலியுறுத்தலை. ரொம்ப வலியுறுத்தலை, வலியுறுத்தினாங்க, ஆனாலும் அது நடக்கலை. அதான் சொன்னேன். ரொம்ப வலியுறுத்துறாங்கன்னா சண்டையாக போட முடியும் அப்பாட்ட? வலியுறுத்த தான் முடியும். அந்த கோர்ஸில் சேர்க்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், பட்டினி கிடப்பேன்னா சண்டை போட முடியாதுல்ல. அது குடும்பத்தில் உள்ள விஷயங்கள். சரிதானே? என்ன நண்பர்களே, 20 மினிட்ஸ் பார்த்துட்டிங்களா? பெரிய விஷயந்தான், நல்லது, மகிழ்ச்சி. ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். எப்படின்னா வேற லெவல் பண்ணிட்டீங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்பாவுடைய ஃபார்முலா எல்லாமே நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது என்னோடய சொந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? அது நான் வந்து முதல்ல வேலைக்கு போகும்போது அப்போ வந்து கொஞ்சம் பக்திமான் தான். ஆனால் ஜோசியம் ஜாதகம்லாம் வந்து பெருசாலாம் நம்பிக்கை கிடையாது. அப்போது எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது. ஹைதராபாத் போகிறேன். ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 17 பேர் செலக்டடு, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து 17 பேர். ஒரு 40 நாள் அங்கே ஒரு ரூம் போட்டு எங்களெல்லாம் தங்க வச்சு டெய்லி அந்த ப்ராடக்டை பற்றின ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. 3 வேளை சாப்பாடு எல்லாமே அங்கேயே உண்டு, எல்லாமே கொடுத்துருவாங்கன்னு வச்சிங்களேன். அதனால் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும் பொண்ணுங்க, மிச்சம் 15 பேரும் பசங்க. அந்த 15 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் மட்டும் எல்லாம் இந்த ஹிருத்திக் ரோஷன், ஷாருக் கான் மாதிரி அப்படியே கலராக ஹிந்திக்காரர் அப்படியே ஸ்டைலியாக அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கிறோன்னு நமக்கு தெரியும், நம்ம ரஜினிகாந்த் மாதிரி இருக்கோன்னு வச்சுப்போமே. வட இந்தியாவில் எல்லாருமே இப்படி கலராக இருப்பான்லாம் கிடையாது. அங்கேயும் கருப்பாக உருண்டையெல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு செட்டு, இவங்க ஒரு செட்டு, நான் மட்டும் வேறு செட்டு. ஏன்னா அங்கே மொத்த பேரில் என் ஒருத்தனுக்கு தான் ஹிந்தி தெரியாது, இது எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்ட்ட மட்டும் இங்கிலீஷில் பேசணுன்றதுனால தடுமாறுறாங்க. அவங்க ஏற்கனவே பர்சனாலிட்டி அவனை மாதிரி ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இல்லைன்னு டென்ஷனில் இருக்காங்க. இங்கிலீஷ் இருந்தால் நான் கூப்பிட்டு பேசுகிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டாங்க ஒரு 2 நாளில். அப்படி க்ளோஸ் ஆகும்போது அந்த பொண்ணுங்கள்கிட்ட அவனுக்கு தான் போய் பேசுவாங்க, கடலையெல்லாம் போடுவாங்க அப்படின்னு இருக்கும். அந்த பொண்ணுங்களும் அவனுக்கு கேட்டான்னா பேசுவோம், இவனுங்களுக்கு போய் பேசுறதுக்கு கூச்சம். அப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ என்ன அந்த பொண்ணுங்கள்கிட்ட பேசணும், அவ்வளோதானே, பேசிடலான்னு. என்னென்ன நான் சொல்கிறீங்களா, நீ ஆமாம் ஆமாம்ன்ட்டு சொல்லு அப்படின்னு சொன்னான்ட்டு. சரி தலைவா அப்படின்னு அக்ரிமெண்ட். டின்னர் முடித்தோடனே ஒருத்தன் அங்கேருந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு, டேய் ஹிந்திலேயே நான் சொன்னேன்ல கிருஷ்ணவேல் பாம் ரீடிங்லாம் சூப்பராக பண்ணுவார், இப்போ ஃப்ரீயாக தானே இருக்க, போய் கேளு அவர்கிட்ட. சத்தமாக இந்த மூலையிலேருந்து இந்த மூலையில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லிட்டேன். உடனே இந்த மூலையில் இருக்கவன் நேராக என்கிட்ட வரான். வந்தோடனே நானும் சொல்லிக்கிட்டே வரேன். அவனும் யா 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 அப்படின்ட்டே இருந்தான். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்துருச்சு. எங்கள் டீம் ஒரு மொக்க டீம் உட்காந்துருக்கோம்ல, அந்த மொக்க டீமுக்கு இதுக்கு வந்துருச்சு. வந்து எனக்கும் பாரு பேச முடியுமான்னு நினச்ச பொண்ணுங்க கை கொடுக்கல. அதுலேருந்து அந்த 2 பொண்ணுங்களையும் ஏன் ஃபேன் ஆகிடுச்சு. அவங்களுக்கும் சொன்னீங்களா? ஆமாம், அவங்களுக்கும் சொன்னால் அவங்களும் ஆமான்ட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் 2 வீடு வாங்குறத அதுக்கான வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்கன்னு. உங்கள் அப்பாவும் தவற விட்டார், நீங்களும் தவற விட்டீங்க. இப்போது நம்ம பார்வையாளர்கள்ட்டே இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நான் சொல்கிறத கேட்டுட்டு நிப்பாட்டி ரீவைண்ட் பண்ணி அந்த ஜோசியத்தில் நான் என்ன சொன்னேன்றதை பார்க்க சொல்லுங்கள். நான் என்ன கேட்டேன், முதல்ல அவனை வந்து
எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்லலைப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறேன். என்னென்னா உன்னை பார்த்தாலே தெரியுதுப்பா, நீ அப்படியே காலேஜ் படிக்கிற பையனா இருப்ப, செகண்ட் இயர் இல்லை ஃபைனல் இயர் படிப்ப, இதுக்கெல்லாம் ஜோசியம் தேவையில்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டானே. ஜோசியம் மற்றும் மார்க்கெட்டிங்கில் இருக்க முதல் டெக்னிக்கே என்னென்னா ஆப்போனண்ட்டை ஆமாம் சொல்ல வைக்கணும். நீ அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவனை ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிற மாதிரி கேள்விகளை நீ கேட்கணும். அப்போ அவனை முதல்ல என்ன சொல்ல வச்சேன், ஃபஸ்ட்டு என்னோட கேள்விக்கு ஆமாம் சொல்ல வச்சேன். என்ன சொன்னேன், இதை சொல்கிறதுக்கு ஜோசியம்லாம் தேவையில்லை, நீ காலேஜ் படிப்ப, செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் இருப்ப. ஆமாம் சொல்லிட்டானா. அடுத்த ஸ்டெப்பு, செகண்ட் இயராக இருந்தான்னா சில பேர் வாய் தவறி தேர்ட் இயர்ன்றுவாங்க, சில பேர் செகண்ட் இயர்னு சொல்லிடுவான். சொல்லலைன்னா கூட 100க்கு 95% பேர் தான் படிக்கணும்னு 10th-லையோ 11th-லையோ 12th-லையோ ஆசைப்பட்ட காலேஜில் சேர்ந்துருக்க மாட்டான். கரெக்டா? எல்லாருமே அந்த அனுபவம் இருக்கும். 95% அவன் வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டான், இல்லை எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான், இல்லை நம்ம சேர்ந்த காலேஜ் எப்படி இருக்கணும்னு அவன் கனவு கண்டானோ அது மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, அவன்கிட்ட கேட்டது இதான் கேட்டேன், எப்பா நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த கோர்ஸ் எக்ஸாக்டாக அதே மாதிரி உள்ள ஒரு விஷயத்த நீ இப்போ படிக்கலை, கரெக்டா அப்படின்னா ஆமாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் எல்லாருக்குமே. கெஸ் ஒர்க்கு. ஓகே. அடுத்தால அப்போ விருப்பப்பட்ட இதில் சேர முடியலன்னா அடுத்த கேள்வி என்ன சொன்னேன், அந்த இதில் சேரணும்னு உங்கள் அம்மா கூட உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வேறு சில காரணத்தால சேர முடியலையா? ஆமாம். உனக்கிட்ட பல திறமை இருக்குது, அந்த திறமையை வெளிக்கொண்டாரலான்னு பார்த்தேன்னா ஏதோ தடுக்குது. அதை அப்படி சொன்னோம்னா டக்குன்னு அவனுக்கு புரியாது. ஆனால் தான் சொல்ல, இப்போ மற்றவங்களுக்கு 3 அட்டம்ப்டில் நடந்துடும், ஆனால் உனக்கு 10 அட்டம்ப்ட் ஆனால் தான் நடக்கும். ஆமாம் ஆமாம் நான் நிறைய ட்ரை பண்ணேன், இவன் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டான். இவன் ட்ரை பண்ணணும்னு மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ இதுதான் விஷயம், அவனை ஃபுல்லாக ஆமாம் சொல்ல வைக்கிறது. அதுக்கப்புறமா பரிகாரம் சொன்னோம்னா செஞ்சிருவான். இல்லை இது வந்து ஒரு சயின்ஸு. நீங்கள் பாருங்கள், அப்போது இந்த உலகமே வந்து நவ கிரகங்கள் இருக்கிறத இப்போ தான் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆதி காலத்தில் அப்போவே நாங்கள் வந்து நவகிரக கோயிலே கட்டிட்டோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், அஸ்ட்ரானமி இருக்குது, வானியல் பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தோம். அப்போ இது பொய்யெலாம் இல்லை, இது உண்மை, முன்னோர்கள் முட்டாள் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்வியும் பதிலும் தான் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. நான் முழுமையான நாத்திகன், எனக்கு ஜோசியம் ஜாதகம் எதுலேயும் நம்பிக்கை கிடையாதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் கண்ணு முன்னாடி லைவாக ஆன் கேமரா எடிட்டிங் இல்லாமல் ஏற்கனவே செட்டப்லாம் இல்லாமையே ஒன்று செஞ்சு காமிச்சேன். இப்போ இந்த பையனுக்கு செஞ்சு காமிச்சதை 50 பேருக்கும் செஞ்சு காட்ட முடியும் என்னால். சரியா? இன்னொன்று சொல்லட்டுமா, ஒரு டெக்னிக் இருக்கு என்கிட்ட. இப்போ ஒரு ஆள் இல்லைப்பா, ஒரு ரூமில் 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு பேப்பரை கொடுப்பேன். அந்த பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை எழுதி உங்கள் பேர் உங்கள் ஊர் எழுதி சுருட்டி நான் நடுவில் ஒரு பவுல் வச்சுருப்பேன், அந்த பவுலில் கொண்டாந்து போட்டுருணும். நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி படிக்காமலேயே தெய்வீக சக்தியின் மூலமாக எனக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவரை வச்சு என்னால் வாசித்து சொல்ல முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லோரும் எழுதி போடுறாங்க. பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுறேன், ஒரு திவ்யமாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன், ஒரு பேப்பர் எடுக்கிறேன், ஒரு சுருட்டி இருக்க பேப்பர் எடுக்கிறேன், எடுத்து அப்படியே வச்சு பார்க்குறேன். வச்சுட்டு இப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த பேப்பர் வந்து சுரேஷுக்கு சொந்தம், சுரேஷ் எழுதியிருக்காரு, ஒரு வேலூர்காரன்னு நினைக்கிறேன், யார்ப்பா சுரேஷ் ஒருத்தர் இருந்துச்சு, நான் தான் அப்படின்னு. சுரேஷ் நீங்கள் வந்து உங்கள் கடன் தொல்லை வந்து எப்போ தீரும் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்க, கரெக்டானு? ஆமாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் என்னுடைய சிறப்பு சக்தியை வச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்ல. அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க, அப்படியே டொனேஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அவர் சுரேஷ் என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசி பார்த்து அதே தான் எழுதியிருக்காரு. பாருங்கள் சுரேஷ், விளக்கில் கொளுத்திட்டேன், இந்த பேப்பர் எப்படி எரியுதோ அது மாதிரி உங்கள் பிரச்சனை எல்லாம் எரிஞ்சு தீர்ந்துடும் அப்படின்னு போட்டு அடுத்த பேப்பர் எடுத்து அதே மாதிரி வச்சு. இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து ரமேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. யாருப்பா ரமேஷ்? திருவண்ணாமலை. அவர் எழுந்திருப்பார், உங்கள் பிரச்சனை. இப்படியே 50 பேருக்கும் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணாமே படித்து என்னால் சொல்ல முடியும். எப்படி அது? இது ஓப்பனில் செய்கிறது. எல்லாருக்கும் பரிகாரம் என்ன சொல்கிறது, நான் இப்போ இந்த விளக்கில்
உங்கள் பிரச்சனையை எரிக்கிறான். இந்த பிரச்சனை எப்படி இந்த பேப்பரில் எரியுதோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையிலேருந்து காணாமல் போயிடும். டொனேஷனை போட்டு போங்கன்னா தாராளமாக டொனேஷன் போடுவாங்களா போட மாட்டாங்களா? இந்த 50 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருக்கும் தெரியாது, எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ். எண்ட் ஆஃப் த டே அந்த 50 பேரும் பேசுவாங்கல்ல, சார் சூப்பராக சொன்னார் சார், நான் எழுதுனதை அப்படியே படிக்காமல் சொல்லிட்டார் சார், இதை எப்படி செய்வான்னு தெரியுமா? அந்த முதல்ல ஒருத்தன் எந்திரிச்சால வேலூர்லேருந்து சுரேஷ், அவன் மட்டும் என் ஆள். நான் சொன்னதுக்கெல்லாம் அவன் ஆமாம் சொல்லுவான். சுரேஷ் அதானே எழுதிருக்கீங்கன்னு ஓப்பன் பண்ணுறல, அந்த பேப்பர் ரமேஷோட பேப்பர், நான் அதை படிச்சுட்டேன். ஆனால் ஒரு இப்போ பீச்சில் போனால் பல அக்காக்கள் பேசுகிறாங்க. இல்லைப்பா, இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஆளை வச்சும் பண்ணி காமிச்சிட்டேன். 50 பேர் வச்சு பண்ணுறதையும் எப்படி பண்ண முடியுன்றதையும் விளக்கமாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் ஏமாறுறது ஏமாறாமல் இருக்கிறது உங்கள் பொறுப்பு. ஏன்னா ஜாதகம் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி கேட்டான். 10க்கும் அவன் ஆமான்னு தான் சொன்னான். என்ன நண்பர்களே, அரை மணி நேரம் தாண்டிட்டீங்களா? நீங்கள் பார்த்து ஏமாந்த ஜோசியம் எது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கோள்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது 5 கோள்கள் தான் தெரியும். இவங்க சொல்லுவாங்க நவகிரகம் நவகிரகம் அப்படின்னு. நவகிரகம்லாம் கிடையாதுங்க, மொத்தமே 5 கோள்கள் தான் நமக்கு தெரியும். அதுலேயும் பூமின்ற கோள் வந்து ஜாதகத்தில் கிடையாது, ஜோசியத்தில் பூமின்ற கோளே கிடையாது. அவங்க எழுதியிருக்கிறது என்னென்னா ஜியோசென்ட்ரிக் தியரி, அதாவது பூமி மைய கோட்பாடு. பூமி நடுவில் இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி வருதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அது பொய். திங்களை விட்டுருங்க, செவ்வாயிலேருந்து வாங்க. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 5 தான் கிரகம். சரியா? ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா நிலா. நிலா வந்து கிரகம் கிடையாது, அது பூமியோட துணைக்கோள், அது கிரகத்தில் வராது. சூரியன் கிரகத்தில் வராது, அது நட்சத்திரம் சயின்ஸ் படி. அப்போ அப்படி பார்த்தா 5 கிரகம் தான் இருக்குது. மிச்சம் 2, ஒன்று வந்து நட்சத்திரம், இன்னொன்று துணைக்கோள். மிச்சம் 2 என்னது? ராகு கேது. ராகு கேது என்னது? சாயா கிரகம் அப்படிம்பாங்க. சாயா கிரகம்னா நிழல் கிரகங்கள். நிழல் கிரகம்னு எதுக்கு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, அந்த நாளில் தான் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் வரும். இன்னும் என்ன சொல்லிட்டாங்க, சூரிய கிரகணத்தன்னைக்கு ராகுன்னு ஒரு பாம்பு வந்து சூரியனை முழுங்கிச்சு, கேதுன்ற இன்னொரு பாம்பு வந்து சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திரனை முழுங்கிருச்சு, அப்புறம் முழுங்கிட்டு துப்பிட்டு போயிடுச்சு. அதுதான் கிரகணம், அதுவும் வந்து எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பேர் வந்து சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஈக்வினாக்ஸ் அப்படிம்பாங்க. ஈக்வினாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, பூமி, நிலா, சூரியன் 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் சூரியனும் பூமியும் குறைந்த தூரத்தில் இருக்கும். மற்றபடி நேரத்துலலாம் கொஞ்சம் தள்ளி போகும், அது சமமான தூரத்தில் இருக்கும். மற்ற நேரத்துலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஈக்வினாக்ஸ் அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பேர் 2 புள்ளிகள் சொல்லுவாங்க. ஒன்று சாலிஸ்டைஸ், இன்னொன்று ஈக்வினாக்ஸும்பாங்க. சாலிஸ்டைஸ்ன்றது தான் நம்ம வந்து அந்த அது என்ன சொல்கிறாங்க, உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதாவது நவம்பர் மாதத்தை ஒட்டி சூரியன், நவம்பர் டிசம்பர் ஒட்டி, அதான் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம். பொங்கலுக்கு அப்போ தான் அது வந்து தெற்கு நோக்கி திரும்புது. அப்புறமா ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கிட்ட வடக்கு நோக்கி அது திரும்புது சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே போகணும், அதுக்கும் ஜோசியத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஈக்வினாக்ஸ்ன்றது இப்படி வச்சுங்க, சூரியன், சந்திரன், பூமி இப்படி ஒரே நேர்கோட்டில் வந்ததுன்னா அன்னைக்கு சூரிய கிரகணம் வரும். ஏன்னா நிலா குறுக்க வந்துடுது பகலில். நிலாவோட வெளிச்சம் போய் நிலா வந்து சூரியனை மறைச்சி நிழலாக்கிடுது. அதே இது இப்படி மாற்றி வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, இந்த பக்கம் வரும்போது என்னாகுது, நிலா வந்து அந்த பக்கம் போயிடுது. நிலா அந்த பக்கம் இருக்கும், அப்போவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சூரியன், பூமி, நிலான்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னது, பூமியோட நிழல் நிலா மேலே படுது. அதனால் நிலா மேலே வெளிச்சம் படுறதில்ல. அதனால் அந்த அன்னைக்கு உள்ள ராத்திரியில் பார்த்தோம்னா நிலா ஒரு மாதிரி சிவப்பாக மாதிரி கிட்டத்தட்ட மறையிற மாதிரி ஆகி திரும்ப ஃபுல்லாக வெளியே வந்துடும். சூரிய கிரகணம் ரொம்ப குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் நடக்கும். ஒரு 8 நிமிடத்துலேருந்து 10 நிமிடத்துக்குள்ளே சூரிய கிரகணம் முடிஞ்சிடும். ஏன்னா கம்பேரிட்டிவாக நிலாவோட சைஸ் ரொம்ப சின்னது, சரியா? அதனால் ரொம்ப நேரம் மறைக்க முடியாது. ஆனால் பூமி வந்து கம்பேரிட்டிவாக நிலாவோட பெருசுன்றதுனால ரொம்ப நேரம் மறைக்கும். சில மணி நேரங்கள்
சந்திர கிரகணம்னு நடக்கும். இப்போ இவன் வந்து இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான், ராகு கேது, ராகுவாலையும் கேதுவாலையும் சூரியன் சந்திரனையே முழுங்க முடியுதுன்னா அவன் உனக்கு 4வது இடத்துல வரும்போது இப்படி செய்வான், 8வது இடத்துல வரும்போது அப்படி நொட்டுவான் அப்படின்னு இவங்க உருட்டுறது. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா நான் பார்க்கறது, என் பர்சனல் லைஃப்லேயும் பார்த்துருக்குறேன், இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காத மாதிரி பண்ணுறாங்கல்ல, அது செவ்வாய் தோஷம்னா என்ன? அது என்னவோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. செவ்வாய் வந்து 2வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் இருந்ததுன்னா அந்த பொண்ணோட மாமியாரை கொன்னுடுமா. என்னடா கணக்கு? செவ்வாய் தோஷம் இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும்னா, அந்த செவ்வாய் கிரகம் என்ன பண்ணுமா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த பொண்ணு இது யாரை கல்யாணம் பண்ணுறான்னு பார்த்து பண்ணுறானா, ரைட்டு, அவங்க அம்மா எங்கே தூக்கு அப்படின்னு அவங்க அம்மாவை தூக்கிடுவாங்களாம். என்ன பைத்தியகாரத்தனம் கேட்டால் அது வந்து அதோட எஃபெக்ட். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் பவரே இல்லைன்னு, நீங்கள் வந்து உளறீங்க, அப்படிலாம் பவரே இல்லைன்னு. எங்கேயோ இருக்கிற நிலா தன்னோட சக்தி வச்சு கடல் தண்ணியை பிடிச்சி தூக்குது, அதனால தான் அலை வருது அப்படின்னு உங்கள் சயின்ஸே சொல்லுது இல்லை, அதை மட்டும் நம்புறீங்க, இதை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லூசுங்களுக்கு அது பேர் என்னென்னா சூடோ சயின்ஸுன்னு பேர். ஏன்னா சயின்ஸ் மாதிரி ஒன்று சொல்கிறது. அதே நான் கேட்குறேன், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு அண்டாவில் தண்ணி வைங்க, டம்ளரில் கூட வேணாம்ப்பா, அண்டாவில் வைங்க தண்ணி. அந்த அண்டாவில் இருக்க தண்ணியில் நிலா வந்து தூக்கி அலையை உருவாக்குதா? அண்டாவில் கூட வேணாம், உங்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற குளத்துல இல்லை ஏரியில் அலையை உருவாக்குதா? அது கடல் நீர் வந்து பூமியில் 3/2 பங்கு கடலாக தான் இருக்குது. அவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால நிலாவோட பவர் வந்து அது மேலே எக்ஸாக்ட் ஆகுது. மற்றபடி ஒரு ஏரியில் கூட அதனால், ஒரு குளத்தில் கூட நிலாவால் அலைகளை உருவாக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு தவறான விஷயத்த இவன் செய்கிற ஃப்ராடு வேலைக்கு உதாரணமாக ஏமாற்றி சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ நான் என் பையன் சின்ன பையன் குழந்தையாக இருந்தப்போ, ஒரு 2 வயசு இருக்கிறப்போ, என் ஒய்ஃப் வந்து ஜோசியம்லாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் எங்கே பாவனாசமாக எங்கே போயிருந்தோம், ஒரு கிளி ஜோசியர் உட்காந்துருந்தார். ஒய்ஃபு எங்க ஜோசியம் பார்க்கட்டுமா அப்படின்னாங்க. சரி பாரு அப்படின்னா. சரி நான் அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு வந்து அந்த கிளி வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. 1.5 வயசு 2 வயசு பையன், சின்ன பையன். அந்த ஒரு கிளி கூண்டுக்குள்ளேருந்து டிங் டிங் அப்படி வர்றது, அப்படி ஒவ்வொரு சீட்டாக எடுத்து கீழே போடுறது எல்லாம் பார்த்துட்டு அவன் குசியாயிட்டு, அப்பாப்பா திரும்ப செய்யப்பா அப்படின்னா. அவனுக்கு ஜோசியக்காரனை கூப்பிட்டு எவ்வளோப்பா ஒருனா, அவன் 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான் வாங்கினான். இன்னொரு வாட்டி செய்ய சொல்லிப்பான்னு. இல்லைங்க அது ஒரு வாட்டி சொல்லியாச்சு. எப்பா நீ பலன்லாம் எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், பலன்லாம் எனக்கு நீ சொல்ல வேணாம், கிளியை வரவை ஒரு 10 கார்டை எடுத்து போட சொல்லு, ஒரு கார்டை எடுத்து என் பையன்கிட்ட காட்ட சொல்லு, அதுக்கப்புறம் திருப்பி அடுக்கி வச்சுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி வர சொல்லு, இது மாதிரி எத்தனை வாட்டி செய்கிறியோ அத்தனை வாட்டிக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு. இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு 7-8 வாட்டி பண்ணி காமிச்சான். மொத்தமாக கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ இந்த கிளி ஜோசின்றது என்னது? என் பையனை பொறுத்தவரை குழந்தை, அந்த குழந்தைக்கு அது ஏதோ பொம்மை மாதிரி அவனுக்கு தோணுச்சு. கிளி வந்து விளையாடுது, வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் எடுத்து, அப்புறம் அவரே சொல்லி பார்த்தாரு, ஸ்டாப் அப்படின்னு சொன்னார். அது நின்றுச்சு. அதுலேருந்து குஷி ஆகிட்டான். அப்போ இது என்னென்னா, அது வந்து அவன் கையில் வந்து ஒரு நெல் வச்சுருப்பான். அந்த நெல்லை அப்படி கீழே போட்டான்னா நீ எடுத்த சீட்டு போதுன்னு அர்த்தம். அது வந்து நெல்லை வாங்கிட்டு உள்ளே போயிடும். இப்படி அந்த கிளியை பழக்கி வச்சுருக்கான். கிளி ஜோசியத்தை விட சைனாவில் எலி ஜோசியம்லாம் இருக்குது. இதேமாதிரி எலியை வச்சு சீட்டை எடுப்பாங்க. ஏன் யானையை வச்சு எடுக்க வேண்டியது தானே, இல்லை சிங்கத்தை கொண்டாந்து சிங்க ஜோசியம் பார்க்க வேண்டியது தானே. அது 2 அப்பா பீரும், அது அப்பாவி ஒரு அப்புறாணி ஒரு கிளி, அதை வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ FIFA வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நடக்குதுல, இப்போ என்ன பண்ணான்னு தெரியல. முன்னாடி வருஷத்துலாம் வந்து ஆக்டோபஸ் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆக்டோபஸ் ஜோசியம் ஒன்று சொல்லுவாங்க. எந்த நாட்டோட கொடியை தூக்குதோ அந்த நாடு தான் வின் பண்ணும். ஆமாம், அதாவது இந்த சூத் சேயிங் அப்படின்றது மக்களுக்கு ஆறுதலை கொடுக்குது. அந்த ஆறுதல் மூலமாக நாம் பணம் சம்பாதிக்கலான்னு ஒருத்தன் குறுக்கு புத்தியில் யோசிச்சான் பார்த்தீங்களா, அவன் தான் ஜோசியத்தை கண்டுபிடிச்சவன். இப்போ தமிழர்களுக்கு இருக்கிற சிறப்பு இதுவாக சொல்கிறது வந்து அந்த நாடி ஜோதிடத்தை சொல்கிறாங்க. நாடி ஜோதிடம் இந்த நாடிலாம் இல்லைப்பா, அது நாடி ஜோசியம்னா நிறைய பேர் இப்படி நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நாடி ஜோதிடம்னு தான் பேர். அதுக்கு நாடி ஜோதிடம்னா நாடி போய் பார்க்கக்கூடிய ஜோசியம்.
ஓகே. விரும்பி செல்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதுக்கு பேர் நாடி ஜோதிடம். நாடி கை நாடியை பிடிச்சி பார்த்துன்னு நீ அப்போ நீ நாடி ஜோசியம் பார்த்தது இல்லையா? அதுதான் அந்த ஜோசியமும் பார்த்துருக்கேன். அதான் நான் எல்லா ஜோசியமும் நேர்லேயே போய் பார்த்துருக்குறேன். நானே நிறைய பேருக்கு ஜோசியம் இப்போ கூட சொன்னோமே அதுமாரி. என்னன்னா நீ போனோடனே என்ன பண்ணுவாங்க, உன் கட்டை விரல் ரேகை வாங்கிப்பாங்க, ஒரு பேப்பரில் வைங்கம்பாங்க. வச்ச உடனே பேர் கூட கேட்க மாட்டாங்க, ஒரு நம்பர் சொல்லி அந்த நம்பருக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு, 15ஆம் நம்பர் அப்படின்னு டோக்கன் நம்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் உள்ளே போய்ட்டு வராரு. அப்புறம் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உள்ளே போய் உனக்கு ஏடு தேடுவாங்க. ஏடுனா ஓலைச்சுவடிகள். அதில் ஓலைச்சுவடி எங்கே இருக்குதுன்னு தேடி எடுப்பாங்க. எடுத்து ஏன் ஓலைச்சுவடி எப்படி அங்கே இருக்கும் சொல்கிறேன். அது வந்து அகத்தியராக அது அவங்க சித்தர்கள்லாம் வந்து உலகத்தில் பிறக்க போகிற எல்லாரும் இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு அவங்க ஒரு ஃபார்மேட்டில் எழுதி வச்சுட்டாங்க. அதை படித்து கரெக்டாக சொல்ல தெரிஞ்சது அவர் அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிடுவாங்க. நான் திருச்சியில் இருக்கப்போ முதல்ல ஒரு தடவை போய் பார்த்தேன். போனோடனே உங்கள் ஏடு கிடச்சிருச்சுங்க. இது வந்து சித்தர்கள் வந்து நேரடியாக எழுதி வைக்க மாட்டாங்க, அதை மறைமுக குறிப்புகளாகத்தான் இருக்கும். அதை வச்சு நாங்கள் வாசித்து படித்து சொல்லுவோம். சரிங்க சொல்லுங்கள். சொல்கிறதுனா நாங்கள் சில கேள்விகள் கேட்போம். அந்த ஓலையில் எழுதியிருக்க பாடலை படிச்சுட்டு அந்த பாடல் சம்மந்தமாக சில கேள்வி கேட்போம். நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வச்சு நாங்கள் உங்களோட இதை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். அதாவது பேர் கூட கேட்க மாட்டோம், அதுதான் அதில் முக்கியம். இப்போ நானாவது இந்த பையனை பேராது எனக்கு தெரியும். இப்போ பேரே தெரியாத ஒருத்தனுக்கு அவன் பேரையே நீ சொன்னால் எப்படி இருக்கும்? அதாவது ஜோசியத்தில் பலன் சொல்கிறதெல்லாம் விட்டுருப்பா, முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தனை உன் பேர் இது, உங்கள் அப்பா பேர் இது, உங்கள் அம்மா பேர் இது, நீ பிறந்த தேதி இது, இத்தனையும் ஒருத்தன் சொன்னால் எப்படி இருக்கும்? அவன் காலில் விழுந்துட மாட்டேன் நீ. அதுதான் நாடி ஜோசியம். கேள்வி தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் சில கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வரணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த கேள்விகள் எப்படி இருக்குன்னா, உங்கள் பேர் வந்து காக்கா கீக்கி இந்த வரிசையில் ஆரம்பிக்குதா, உங்கள் பேர் வந்து சாமியோட பேரா, அந்த மாதிரிலாம் சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி கேட்டு முடிச்சுட்டு உங்களோட மெயின் சோடி எதுன்றது இந்த இதை வச்சு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் எடுப்போம். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் ஃபைல் எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டோம். கிருஷ்ணவேல் என்ற பெயரை கொண்ட இவர் பாசம்மாள் என்ற பெண்ணுக்கும் சங்கரன் என்ற ஆணுக்கும் மகனாக பிறந்தவர், ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி பிறந்தவர் அப்படின்றவரை சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா பேர் செல்லம்மாள், செல்லம்மாளுக்கு பாசம்மாள் அப்படின்னு போட்டார். சங்கரன் நேராகவே சங்கரன்னே சொல்லிட்டாரு. என் பேர் கிருஷ்ணவேல்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? ஷாக்காக தான் இருந்தது. அடுத்த வாட்டி என்ன பண்ணேன், எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இது மாதிரி சொன்னான் அப்பான்னு, நீங்களும் வாங்க. எங்கள் அப்பா வந்தார். இதில் என்ன விஷயம்னா, எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஓலைச்சுவடி எழுத தெரியும். ஓலைச்சுவடி எழுத்தாணி பிடிச்சி எழுதவே தெரியும் அவருக்கு. அவர் வந்து கையில் பார்த்தோன்னா நகை, எங்கள் அப்பா சொல்லி தான் கேள்வி, நான் பார்த்ததில்லை எங்கள் அப்பாவை, எங்கள் தாத்தாவை. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு 17 வயசு இருக்கும்போதே இறந்துட்டார். கட்டவரில் நகை இப்படி இவ்வளோ வளர்த்துப்பாரான். அந்த நகத்தில் நடுவில் சின்னதாக ஒரு குரூ மாதிரி கட் பண்ணி விட்டுருப்பாரான் நகத்தை. ஏன்னா அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த அந்த குரூ இருக்குல்ல, நகத்தோட குரூ, அதுக்குள்ளே தான் எழுதுவாங்க. அப்படி எழுதிக்கிட்டே நகர்த்திக்கிட்டே எழுதுவாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் தாத்தாவுக்கு எழுதவே தெரியும், எங்கள் அப்பாவுக்கு ஓலைச்சுவடியை நேராக வாசிக்கவே தெரியும். அவர் வந்துட்டார். அவருக்கும் இதே மாதிரி பிட்டை போட்டு ஓட்டினாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்தோடனே எங்கள் அப்பா அந்த ஓலைச்சுவடியை நான் கொஞ்சம் பார்க்கலாமா, கொடுங்களேன் அப்படின்னு. பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு வாசிக்க தெரியுமான்னு கேட்டான். இல்லைங்க வாசிக்கலாம் தெரியாது, ஓலைச்சுவடி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கேட்டேன். எங்கள் அப்பா ரொம்பலாம் உங்களுக்கு மாட்டார், வேணும்னே விட்டுருவார். பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்படி தான் எழுதியிருப்பாங்களா அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்புறம் தான் சொல்கிறாரு, டேய் அதில் ஒன்றுமே எழுதவே இல்லைடா, சும்மா கிறுக்கி வச்சுருக்காங்க, சும்மா கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுருக்காங்க, லைனாக கிறுக்கியிருக்காங்க. அது தமிழ் எழுத்தும் இல்லை, எந்த எழுத்தும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தமிழும் தெரியும், கிரந்த எழுத்தும் தெரியும், ரெண்டுமே கிடையாது. இது சும்மா வெறும் ஒரு வெத்து ஓலையில் சும்மா கிறுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஜோசியத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னா, அங்கே முதல்ல பார்த்தது வந்து இந்த பிஷப் ஈபர்னு ஒரு காலேஜ் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு இடத்துல போய் பார்த்தேன். ரெண்டாவது என்ன பண்ணேன், திருவானைக்காவல்கிட்ட ஒரு இடம் இருக்குன்னா அங்கே போய் பார்க்கணும். நான் போன இடத்துக்கு தான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போனேன். திருவானைக்காவலுக்கு ரெண்டாவது நானே தனியாக போனேன். அப்போல்லாம் அது கொஞ்சம் காஸ்ட்லி, 100 ரூபாய். இப்போவும் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அப்போவே 100 ரூபாய். நான் சொல்கிறது எப்போன்னா
எனக்கு ரூம் வாடகையே மாத வாடகை 175 ரூபா, அதுக்கப்புறம் 100 ரூபான்றது எவ்வளோ காசுன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் 2வது போய் செக் பண்ண போனான்னு போனேன். இது இந்த தடவை எங்கள் அப்பா சொன்ன க்ளூலாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தலையாட்டுறதெல்லாம் மாற்றி மாற்றி ஆட்டி வச்சுன்னா கடைசியில் உங்கள் பேர் கோபாலகிருஷ்ணன்ட்டாங்க. சரின்னு எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் நான். நீ ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை எனக்கு. அதாவது உண்மை என்னென்னா, பெரும்பாலும் நம்ம பெயர்கள் வந்து தமிழில் உள்ள பெயர்கள் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும், இல்லைன்னா மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். மெய்யெழுத்தில் பெரும்பாலான பெயர்கள் வந்து எப்படி இருக்குன்னா இந்த கசட தவறால தான் வரும். அதில் டா ரா வராது. கா சா தா அப்புறம் மா பா இதில் தான் பெரும்பாலான பெயர்கள் இருக்கும். பாலகிருஷ்ணன், பாலசுப்ரமணியன், கண்ணன், கன்னியப்பன். ஸோ உனக்கு முதல்ல உன் பேர் வந்து இந்த எழுத்தில் இந்த எழுத்து வரிசையில் தொடங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது மரத்தோட பேரா, ஒரு ஊரோட பேரா, சாமியோட பேரா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டோம்னா மேட்ரு முடிஞ்சிடும். இப்படி தான் அவங்க வந்து உன் வாயிலேருந்து போட்டு வாங்குறது. அதுக்கு பர்ஃபெக்டாக கொஸ்டின் ஆன்சர் எழுதி வச்சுருக்கான் அவன். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸு பக்காவாக எழுதி வச்சுருக்கான். அந்த கொஸ்டின்ஸை உன்கிட்ட கேட்பான். அதில் உன் ஆன்சர் கரெக்டாக போய் ஃபிட் ஆகுது. அதோட உங்கள் ஆன்சர் அதில் ஃபிட் ஆகிடும். இப்படி ஃபிட் ஆகிறத வச்சு இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, நாடி ஜோசியத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு. நான் ஒரு நாள் ஏஐ கூட வந்து ஒரு கேம் விளையாண்டேன். என்னென்னா, உனக்கு வந்து அதிகபட்சம் 20 கொஸ்டின் சொல்லுவேன். 20 கொஸ்டின் கேட்கலாம். நீ இதை நேர்களே ட்ரை பண்ணலாம். சாட் ஜிபிடி, ஏஐ எதெல்லாம் வேணால் எடுத்து நீங்களே ஒரு கேம் விளையாடுங்க. நீங்கள் அதுக்கு சொல்லிடுங்க, பாரு நான் வந்து ஒரு இதை நினச்சிப்பேன், ஒரு ஆளோட பேரோ இல்லை ஒரு நாட்டோட பேரோ இல்லை ஒரு பொருளோட பேரோ ஒரு இடத்தோட பேரோ ஏதோ ஒன்று நான் நினச்சிப்பேன். நீ ஒரு 20 கொஸ்டின் கேட்டு அந்த 20 கொஸ்டினில் எனக்கு நான் மனசில் என்ன நினச்சிருக்கேன்றது நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரிலாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிங்க. நீங்கள் எழுதி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் தானே நினச்சிருக்கீங்க. நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேளு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வரிசையாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வரும். மேக்ஸிமம் 15 கொஸ்டின்குள்ளே அதை கண்டுபிடிச்சிரும். 15 கேள்வி தான். அங்கே நாம் 2-3 தடவை விளையாடி பார்த்துருக்கேன். 15 கொஸ்டினில் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிச்சு. ஒரு தடவை நான் இந்திரா காந்தின்னு நினச்சிக்கிட்டேன், ஒரு தடவை கலைஞர் நினச்சிக்கிட்டேன், ஒரு தடவை திருநெல்வேலின்னு நினச்சி வச்சுருந்தேன். எல்லா டைமும் கரெக்டாக அது ஆன்சர் சொல்லுது. இப்போ ஏஐ வந்து ஒவ்வொரு தடவையும் கேள்விகளை மாற்றிக்குது. அவன் ஸ்டாண்டர்டாக ஒரு செட்டு கொஸ்டின் வச்சுருக்கான். ஒருத்தரோட பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க அப்பா பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அம்மா பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவன் பிறந்த தேதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரேண்டம் கொஸ்டின்ஸ் கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டின்ஸு. இப்போ ஜோசியம் அப்படின்னு வந்துட்டாலே 2 பிரிவுகளாக தான் நான் பார்க்குறேன். இப்போது கிளி ஜோசியம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு பார்க்குறவங்க, பீச்சில் வந்து ஒரு 20 ரூபா கொடுத்தா ஒரு குறி சொல்கிறவங்க அதை பார்க்குறவங்க, அதுமாரி ஒரு வீட்லேயே அவங்க வேறு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவை போனால் அந்த டைமில் ஜோசியராக அவங்க மாறிப்பாங்க. அப்படி இருக்கிறவன்றது வேறு. ஆனால் கோடிகளில் பணம் புழங்கக்கூடிய ஜோசியக்காரர்களும் இருக்கிறாங்க. இந்த 2 பிரிவு எப்படி பாருங்க. நம்ம ஆக்சுவலாக ஜோசியனாவே ஏமாத்துறவங்க 10 ரூபா 20 ரூபா அப்படி தான் நம்ம அதை கடந்து போகிறோமே தவிர, இந்த பக்கம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே எல்லாரும் நாட்டோட சிஎம்மா இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, எஸ் அஃப்கோர்ஸ் சினிமா துறையில் இருக்கிறவங்க, பணம் புழங்கக்கூடிய அந்த இதில் இருக்கிறாங்கல்ல. இல்லை நாட்டோட சிஎம் நான் விஜய் மட்டும் சொல்லல, ஜெயலலிதாவே அவ்வளோ பெரிய ஜோசியம் பார்த்தவங்க தான். அது ஒரு மிகப்பெரிய பணம் புழங்கக்கூடிய துறையாகவும் இருக்குது. இல்லை, ஏமாறுவதற்கு பணம், பொருளாதாரம், உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் எதுவுமே தடை கிடையாது. சரியா? யார் வேணால் ஏமாறலாம். எல்லாருக்கும் என்ன வேணும், நான் செய்கிற விஷயம் தப்பு இல்லாமல் நடந்துடணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஜோசியம் பார்த்துருவாங்களே. எல்லாருமே அதானி அம்பானி ஆயிடலாமே. ஏன் பிஸ்னஸ்லாம் தோற்று போகுது? ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ஹோட்டல் ஒரு சிட்டியில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், 2வது வருஷம் அதில் 5 ஹோட்டல் தான் மிச்சம் இருக்குது. மிச்சம் 95 ஹோட்டல் மூடிடுறாங்க, நடத்த முடியல. இந்த 5 ஹோட்டல்லையே 3 ஹோட்டலை அடுத்த வருஷத்தில் மூடிடுறாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு 100 புது ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தொழில்கள் பூரா. அப்புறம் எப்படி தொழிலை வந்து ஜோசியம் காப்பாற்றுதுன்னு நம்புகிறாங்க? ஏன்னா எவனோ ஒருத்தனுக்கு நடந்துடும். நான் 100 பேருக்கு சொல்லும்போது 2 பேருக்கு நடந்துடும். அந்த 2 பேர் வந்து எனக்கு மார்க்கெட்டிங் வேலை பார்ப்பான். அதுதான் விஷயமே. ஏன்னா நாட்டின் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட
குறிப்பாக நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லலை, இந்தியான்னு கூட சொல்லலை, உலகம் பூராமே ஜோதிடத்தை நம்பிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒன்றும் கிடையாது, பேராசை. பேராசை, நான் போட்டது மட்டும் எப்படியாவது எனக்கு ஜெயிச்சிடணும் அப்படின்ற உழைப்பை நம்புங்க. உங்கள் உழைப்பை தாண்டி எதுவுமே கிடையாது. உங்கள் புள்ள மார்க் வாங்கலைன்னா உங்கள் புள்ள படிக்கலைன்னு அர்த்தம். சனி 8வது இடத்துல உட்காந்துருக்கான், அதனால தான் உங்கள் புள்ள படிக்கலைன்னா அர்த்தம் கிடையாது. உங்கள் புள்ள சோம்பலில் படிக்கலைன்னு அர்த்தம். சோம்பேறியாக உட்காந்துட்டு படிக்காமல் இருந்துட்டு சோம்பேறியாக இருந்துக்கிட்டால் சோறு கிடைக்காது தம்பின்னு அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாட்டு இருக்குது. அப்போது நமது சோம்பேறித்தனத்துக்கும் நமது கவனக்குறைவுக்கும் பழி போடும் இடமாக ஜோதிடத்தை நீங்கள் நாடி போகிறீங்க. அதை ஒருத்தர் பயன்படுத்தி உங்கள்கிட்ட காசு சம்பாதிக்கிறாங்க. எப்படி கோயில்கள் சாமியார்கள் ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து காசு கொடுக்குறாங்களோ அதோட இன்னொரு வடிவம் ஜோதிடம். அவங்களாவது கடவுள் செய்வார்னு காசு கேட்குறாங்க. இவங்க அதையும் தாண்டி போய் உன் கையில் பிறக்கும்போதே இப்படி ஒரு கோடு வந்துருச்சு, அப்படி ஒரு கோடு திரும்பி இருந்தால் நீ வந்து ராஜாவாயிருப்ப, இது இப்படி திரும்பி வந்ததுனால நீ பூஜாவாயிட்ட அப்படின்னு அவன் கதை சொல்லிட்டு இருக்கிறான். ஆறுதல் சொல்வது என்று தொடங்கிய தோல்வியில் துவண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்து அந்த ஆறுதல் வார்த்தைகளே பிற்காலத்தில் ஜோதிடம்னு ஒரு தொழிலாக மாறி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ கடைசியாக ஏஐ ஜோதிடம் வர வந்துருச்சு. இல்லை, அதுலேயே ஆறுதல் தான் சொல்லுது. ஒரு ஆப்பில் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா, என்னோடு பேசலாமே. அது வேற, அது ஜோசியம் கிடையாது. இல்லை, அதே ஒரு லேடி கெட்டப் தான், அதே வாய்ஸ் டோன் தான். இந்த பக்கம் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா, அந்த காரணத்தை நான் சொல்லவா, ₹1 ஜோசியம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இங்கே ₹1 கொடுத்தாலும் என்னிடம் பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஜோசியக்காரனா போய் பார்க்க வேணாம், முன்னாடி மாதிரி ஜோசியக்காரன்ட்ட காசு கொடுத்தலாம் ஏமாற வேணாம். இல்லை, அதுலேயுமே ஜோசிக்காரர் தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணி போனீங்கன்னா அதில் ஒரு ஜோசிக்காரர் உங்ககிட்ட விஷுவலாக பேசுவார். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தை ஏஐட்ட கொடுத்து ஏஐ ஜோசியம் பார்க்க சொல்லுங்கள், அது இன்னும் சூப்பராக ஜோசியம் பார்த்து சொல்லும். வேற எதுவும் சொல்லலை, எல்லாம் செய்கிற ஏஐ ஜோசியமும் பார்க்குது. ஏன்னா ஏஐ எல்லாத்தையுமே படித்து வச்சுருக்குது. அது எல்லாத்துமே எங்கேயோ இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதில் என்ன சொல்லியிருக்கோ சொல்லிடும். ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க, வில் பி வெரி ஹாப்பி. ஸோ மொத்தத்தில் ஜோசியன்றது இன்னொரு வகையான எஸ்கேபிசம் மனிதர்களை பொறுத்தவரை. அது ஒருத்தன் எஸ்கேப் ஆகணும், தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து தப்பிக்கணும்னு அவன் பிளான் பண்ணும்போதே ஒருத்தன் அங்கே அவனை ஏமாத்துறதுக்கு ரெடியாக உட்காந்துருப்பான். வாடா தம்பி, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த ஏமாற்றுக்காரர்களிடம் சிக்கிக்காதீங்க. அவன் பல விஷயம் சொல்லுவான். அமெரிக்காவில் கூட ஜோசியம் பார்க்குறான், அதுக்காக அமெரிக்கா ஜோசியம் பார்க்குறதுனால அவர் நல்லவர்னு ஆகிடுமா, இல்லை அவர் உண்மையின்னு ஆகிடுமா? அது அமெரிக்காவில் பார்த்தாலும் சரி தான், அமெரிக்காவில் அந்த ஒரு கிறிஸ்டல் வச்சு ஜோசியம் பார்த்தாலும் சரி தான், சைனாவில் எலியை வச்சு ஜோசியம் பார்த்தாலும் சரி தான், இந்தியாவில் கிளியை வச்சு ஜோசியம் பார்த்தாலும் சரி தான், இல்லை கைரேகை பார்த்தாலும் சரி, நாடி போய் ஜோசியம்னு சொன்னாலும் சரி, ஜாதக கட்டம் வச்சு சொல்கிறேன்னு சொன்னாலும் சரி, எத்தனை வகையில் சொன்னாலும் ஃப்யூச்சர் இஸ் அன்பிரடிக்டபிள். The future is not written. எதிர்காலம் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அந்த எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பார்கள்? நீங்கள் தான் தீர்மானிப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்கணுன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ரைட் யுவர் ஃப்யூச்சர். உங்கள் எதிர்காலத்தை எழுதும் பொறுப்பு, அந்த கடமை உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த கிரகத்துலேயும் இல்லை, எந்த கிளியோட வாயிலையும் இல்லை, எந்த எலியோட வாயிலையும் இல்லை எந்த கம்ப்யூட்டர்லேயும் இல்லை. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தான் எழுதணும். அந்த எதிர்காலத்தை சரியான முறையில் நீங்கள் எழுதுறீங்களா இல்லையான்றது தான் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்யறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு ஜோசியக்காரனை பார்த்துட்டு எனக்கு நேரம் சரியில்லை நான் என்ன பண்ணட்டும், எனக்கு கிரகம் சரியில்லை நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தலையெழுத்து சரியில்லை நான் என்ன பண்ணட்டும்னு புலம்புறதை விட்டுட்டு பொறுப்புகளை கையில் எடுங்க. தன்னை போல எல்லாமே நடக்கும். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் நிற்க ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.